ஒரு கையில் காசு இல்லாட்டி யாராவது இந்த உலகத்தில் மதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? மாட்டாங்க. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஒரு எல்லை வரையில பணம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ அடுத்த வார்த்தை யோசிக்கணும். ஒரு எல்லை வரையில இருக்கிற பணம் நம்மை காப்பாற்றும். ஒரு எல்லைக்கு மேலே பணம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை காப்பாற்றுறது நம்முடைய முழு நேர வேலையாக போயிடும். ஒரு எல்லை வரையில தான் பணம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அது எல்லைக்கு மேலே போச்சுன்னா அதை காப்பாற்றுறது நம்முடைய மிகப்பெரிய வேலையாக போயிடும். அப்போ பணத்தை ஒரு அளவாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் உறவை எடுத்துக்கங்க. நீங்கள் உறவினர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க, என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது? அந்த உறவினருடைய எண்ணிக்கை கூடுவதால, இப்படி சொல்லட்டுமா, ஒரு மாம்பழ கடையில் போய் நீங்கள் 10 மாம்பழம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவாக கூட கொடுக்கலாம். 10 மாம்பழம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. வியாபாரத்தில் எப்படி 10 மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸாக கிடைக்கும். ஆனால் கல்யாணம் அப்படி இல்லை. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பெரியப்பா சித்தப்பா மாமா இவங்க எல்லாருமே இவங்க குடும்பத்துக்கு உறவாகிறாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிற மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே இவங்களுக்கு உறவாகிறாங்க. வியாபாரத்தில் 10க்கு 1 இலவசம், திருமணத்தில் 1க்கு 10 இலவசம் அப்படின்னு உறவு பெருகுது. ஒரு உண்மையான திருமணம் என்பது 2 நபருக்கான திருமணம் அல்ல, 2 பெரிய குடும்பங்களுக்கான திருமணமாக மாறி அந்த உறவு என்பது தழைத்து வெளியில வருது. நீங்க அதான் கல்யாண வீட்டில் நீங்க பாருங்க, வாசல்ல என்ன கட்டுறாங்க? பெரிய கொலை இருக்கிற தேங்காய், அப்புறம் பாக்கு, வாழை கொலை உள்ள ஒரு வாழை மரம். ஏன் ஒத்தையா இருக்கிற ஏதாவது ஒன்று கட்டலாம்ல? ஒரு ஒத்த பனைமரத்தை கொண்டாந்து கட்டலாம்ல? கட்ட மாட்டாங்க. ஆனா கொலை கொலையா இருக்கிற வாழை, இளநீர், பாக்கு எல்லாம் கட்டினா என்ன அர்த்தம்? நாம் மனித சமூகம் கூட்டு கூட்டா வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம், ஒத்தையா நம்மால வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லறத்தில் இருக்கிற பல பேர் நியாயமான வாழ்க்கை வாழற போது சாமியார்கள் அது மாதிரி ஏன் வாழல? யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு சாமியார்களை பத்தி கம்ப்ளைண்ட் வருது, இப்போ ஏன் வாழல? தப்பு பண்ணுனா தொடப்பத்தை தூக்குறதுக்கு பொண்டாட்டி இருந்தா பல ஆம்பளை சரியா இருப்பான். இந்த சாமியார்களுக்கு தொடப்பத்தை தூக்குற பொம்பளை அங்க இல்லை. அதனாலதான் அவங்க எவ்வளவு தப்பு வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்பே உண்டாகுது. ஒரு மனைவி அப்படின்னு வருகிற போது ஏற்படக்கூடிய கட்டுப்பாடு, மனைவி அற்ற ஒரு வாழ்க்கைக்கு போகிற ஒருவனுக்கு சுய கட்டுப்பாடு இருந்தாதான் உண்டே ஒழிய இல்லைன்னா அவர்கள் வீணாய் போவது என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. சார், சாமியாரா போனவங்களுக்கு கூட பொம்பளை எதுக்கு சார் செக்ரட்டரி? சாமியாரா போய் உட்கார்றாங்க, செக்ரட்டரி நாங்கள் ஒரு மாதாஜி உட்கார வேண்டிய அவசியம் அந்த இடத்துல என்ன வருது? அப்போ வாழ்க்கையில இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியாதோ என்ற எண்ணம் ஒரு துறவுக்கு போனா கூட பல பேருக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. சரி, உறவுதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வீடு நிறைய உறவினர்களை வைத்துக் கொண்டு அவங்க கேட்ட மாதிரி கையில சல்லி காசு இல்லை, யார் மதிப்பா? ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அப்பா கேட்க மாட்டாரா? ஏண்டா தண்டச்சோறு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற, போய் சம்பாதிக்க வேண்டாமா? ஒரு அப்பா கேட்க மாட்டாரா? அம்மா கேட்க மாட்டாங்களா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட காசு வாங்கிட்டு போறிய, நீ 10 காசு சம்பாரிச்சிட்டு எனக்கு என்னைக்காவது கொடுக்க மாட்டியா? ஒரு அம்மா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பையன் சம்பாதிக்கவே இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக, அவனால சம்பாதிக்கவே முடியல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவன் சம்பாதிக்கவே இல்லை. ஏன் நான் இன்னும் ஓப்பனா போறேன், கொஞ்சம் ஆட்டிசம் பாதித்த குழந்தையா போயிடுது, இல்லாட்டி மென்டலி ரிட்டார்டடா ஒரு குழந்தை பிறந்துருது, ஏதோ ஒரு வகையில குறைவான நிலையில ஒரு குழந்தை பிறந்துருது. எந்த தாய் தகப்பனாவது அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற தாய் தந்தை கூட ஒரு உடல் நலம் குறைஞ்சு ஒரு குழந்தை பிறந்துட்டா, நான் செத்துட்டா இந்த பிள்ளைய யார் காப்பாத்துவான்னு தான் கவலைப்படுவாங்களே ஒழிய இந்த குழந்தை சம்பாதிக்கலே அப்படின்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு சம்பவம் சார், என்ன ஒரு கணவனை இழந்து ஒரு சூழல்ல பிறகு மறுமணம் செய்து கொள்ளுகிற ஒரு பெண்ணு, அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க.
நான் கேட்டேன் என்னையும் கூப்பிடுறீங்கன்னு. சார் உங்க பேச்சை கேட்டுட்டு தான் மறுமணத்துக்கு அந்த பொண்ணு ஒப்புக்கொண்டா, அதனால நீங்க வந்து நடத்தணும் அப்படின்னு. நான் ஒரு சமூக சேவகர் என்னை கூட்டிட்டு போனார். நான் அங்க இருந்தேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சமூக சேவகர் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். என் பொண்ணு சார் ஹோட்டல்ல ரூம்ல தூங்கிட்டு இருக்கு, நீங்க வந்து உள்ள வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னார். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தேன். அவருக்கு ஒரு 62 63 வயசு இருக்கும். என் பொண்ணு உள்ள தூங்குதுன்னு சொல்றார். 63 வயசு ஆளுக்கு ஒரு குழந்தை எவ்வளவு பெரிய வயசுல இருக்க முடியும்? மினிமம் 23 24 வயசுல இருக்கணும். 23 24 வயசுல ஒரு எருமை தூங்கிட்டு இருக்கும். நான் போய் ரூம்ல போய் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஒரு செகண்ட். அப்புறம் யோசிச்சேன், சேச்சே அவர் சமூக சேவகர், தத்து எடுத்திருக்கலாம், சின்ன குழந்தையா கூட இருக்கலாம், சரி போவோமே. அந்த டைலமாவோட ரூமுக்குள்ள போனா சார், தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பொன் குழந்தை, ரெட்டை பின்னல், பாவாடை தாவணி போட்டு பெட்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தையால செயல்படவே முடியாது. அதுக்கு மூளை வளர்ச்சி இல்லை. அந்த குழந்தையால எதையுமே செயல்பட முடியாது, படுத்தே இருக்குது. ஒரு வினாடி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னை அழைச்சிக்கிட்டு போன சமூக சேவகர் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டே சொன்னேன், சாரி சார், நீங்க எவ்வளவோ நல்ல காரியம் பண்றீங்க சொசைட்டிக்கு, கடவுள் ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரேன்னு என்னை அறியாம சொல்லிட்டேன். கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் பாருங்க. சார் 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 தயவுசெய்து 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 அப்படி சொல்றாதீங்க, அப்படி சொல்றாது. ஒரு வார்த்தை சொன்னார் சார், இந்த குழந்தை தான் கடவுள் கிட்ட எங்களுக்கு சிறந்த பெற்றோருங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்தவன். நான் சொன்னேன், எனக்கு புரியல, புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு. இல்ல சார், இந்த குழந்தை தானா வாழ முடியாதபடி இந்த பூமிக்கு வரணும்னு ஏதோ கர்மா இருக்கு. அந்த குழந்தைய படைக்கிறப்போ கடவுள் ரொம்ப வருத்தப்படுவார். ஐயோ இந்த குழந்தை வரணும், இதை யார்கிட்ட ஒப்படைச்சா இந்த குழந்தைய நல்லா பாதுகாப்பாங்கன்னு யோசிச்ச போது, எங்களை சிறந்த பெற்றோர்னு நம்பிதானே சார் இந்த குழந்தைய எங்க கிட்ட ஒப்படைச்சார் கடவுள். அப்ப நாங்க அந்த கடவுளுக்கு இந்த குழந்தை சிறந்த பெற்றோர் என்ற பட்டத்தை கடவுள்கிட்ட எங்களுக்கு வாங்கி கொடுத்த குழந்தை இல்லையா அப்படின்னார். நான் திகைச்சே போயிட்டேன். ஒரு குறைவுள்ள ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த அம்மா கடைசியில, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பார்த்துக்குவேன், என் உயிர் போயிட்டா இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க, எனக்கு முன்னாடி அது போனா கூட தப்பு இல்லை, ஆனா அது அதுக்கப்புறம் இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ பெற்றோர்கள் பணத்தை விரும்புகிறார்கள், ஆனால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்றாலும் தாங்கள் தான் பெற்றோர்கள் என்ற தெளிவோடு கடைசி வரை அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அக்கறை எடுத்துக் கொள்கிறார். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்காங்க. தமிழ்நாட்டில் சார் ஒரு தடவை மழை பெஞ்சது, கடுமையான மழை பெஞ்சது, உங்களுக்கு தெரியும். மழைனா மழை, அப்படி ஒரு மழை கொட்டுச்சு, ஊரே தண்ணி காடா கிடந்தது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 பெரிய ஒரு வசதியான ஒரு பெரிய மனிதர் இறந்து போனார். என்ன சிக்கல் தெரியுங்களா? அவர் இறந்த காலத்தில் கரண்ட் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க முடியாது, மார்ச்சுரி ரூம்ல வச்சிருக்க முடியாது, வீட்டில் வச்சிருக்க முடியாது. ஒரு எல்லைக்கு மேல டெட் பாடி எப்படி நீங்க வீட்டில் வச்சுக்குவீங்க? வீட்டில் வச்சிருக்க முடியாது. ஊரை கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்ல முடியாது, நீங்க கொண்டு போய் மயானத்தில் எரிக்கவும் முடியாது, கரண்ட் கிடையாது. அந்த மனிதர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஆனா ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருந்தது. நான் அப்பதான் ஒரு வினாடி அதை படிச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தேன், ஓ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தா கூட அவருடைய பணம் அவருக்கு அந்த காலத்தில் உதவவில்லை. அந்த நேரத்தில் அவர் அந்த நிலையில அவரை காப்பாற்ற, தூக்கிட்டு போக, கொண்டு போய் வைக்க ஏதோ ஒரு 2 பேர் இல்லாம இந்த உலகத்தில் வாழ முடியாது. இன்னொரு மனிதனுடைய தயவு இல்லாமல் எந்த மனிதனாலும் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது. இது ஒரு வினாடி யோசிச்சு பார்க்கணும். நான் நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறிய நகைச்சுவை நடிகர், நல்ல பிரமாதமா நகைச்சுவை நடிப்பு. அவருக்கு வசனம் எழுதி கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிற வில்லுப்பாட்டு. அந்த வில்லுப்பாட்டு பாடுற சுப்பு ஆறுமுகம் தான் அவருக்கு வசனம் எழுதி கொடுப்பார், நகைச்சுவை. ஒரு நாள் நகைச்சுவை நடிகர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டில் 4 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வாங்கி விட்டுருக்கிறார், தெரியாது இவருக்கு. வீட்டுக்குள்ள போனா 4 வந்து நின்றுடுச்சு, அப்படியே வழி மறிச்சிருச்சு. இவர் பயந்து போய் அந்த நடிகர்கிட்ட கேட்டாரு, படியில இறங்கி வர்றார், அவர்கிட்ட கேட்டார், என்னப்பா இது புதுசா இருக்கு, 4 வந்து வழியை மறிக்குது அப்படின்னு. அந்த நகைச்சுவை நடிகர் கொஞ்சம் திமிரா பேசினார். ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கிறத விட இதுங்கெல்லாம் நமக்கு லாயலா இருக்கும் இல்ல, அதனால தான் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்களை எல்லாம் வீட்டில் வளர்க்குறேன் அப்படின்னார். சுப்பு ஆறுமுகம் உடனே ஒரு வசனம் சொன்னார், இந்த பாரு, இந்த நிமிஷமே நீ போயிட்டேன்னு வச்சுக்க,
ஒன்று நாங்கள் 4 பேர் தூக்கிக்கிட்டு போனால் கௌரவமாக இருக்கும், இது 4 இழுத்துக்கிட்டு போனால் எவ்வளோ கௌரவமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ போனால் நாங்கள் 4 பேர் ஒன்றும் இல்லை சார், வீட்டில் இருக்கிறவன் டக்குன்னு போயிட்டா கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேண்டி இருக்குதா இல்லையா? சொந்த பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? அப்புறம் அதை யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இல்லையா? வரலாறை படித்து பார்த்தா பாபர் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, அவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சூஃபி ஞானி வந்து சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறதுல விலை உயர்ந்த பொருளை கடவுளுக்கு கொடுத்துட்டா இந்த பிள்ளையை காப்பாத்திரலாம் அப்படின்னு. உடனே யோசனை சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த கோஹினூர் வைரம் அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு. பாபர் சொன்னார், அது என்னது இல்லடா, எப்ப என் ராஜ்யத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டோம்னா அது பிள்ளையோடது, அவனோடதை கொடுத்து அவனை நான் காப்பாற்றக்கூடாது, எங்கிட்ட இருக்கிற விலை மதிப்பற்ற ஒன்றை கொடுத்து தான் அவனை காப்பாற்றணும்னு சொன்னாரு. ஒரு வினாடி அப்படின்னு யோசிச்சுட்டு, எங்கிட்ட இருக்கிற விலை மதிப்பற்ற பொருள் என்னோட உயிர் மட்டும்தான், என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துன்னு இறைவனை வேண்டிட்டு அந்த பெட்டை சுத்திட்டு வந்து அப்படியே சரிஞ்சாரு, எந்திரிக்கவே இல்லை, சில நாள் இருந்து இறந்து போனார்னு வரலாறு சொல்லுது. இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அத்தனை பெரிய வலிமை பெற்றாலும் கூட தன்னுடைய மகனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட உயிரை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உண்டுன்னு சொன்னா அது அப்பனை தவிர வேற யார் இந்த உலகத்துல அது மாதிரியான ஒரு உறவோட இருந்து விட முடியும்? சார், மோகன சுந்தரம் சொன்ன மாதிரி சில உறவால இம்சை உண்டு, மனைவியால சில கஷ்டம் உண்டு, மனைவிக்கு கணவனால சில கஷ்டம் உண்டு. சில நேரத்தில் யாராவது திட்டுவாங்க, வீட்டில் ஒரு தாத்தா உட்காந்து நை நை நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பாரு, தவிர்க்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் ஒரு சிறுகதை இல்லை டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். பார்க்கில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. பார்க்கில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கும் போது அதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட பைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது கிட்டக்க ஒரு பிச்சைக்கார குழந்தை மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குது. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறது இல்லை. ஏன் வீட்டுக்கு போகிறது இல்லை? எங்கள் அம்மா ரொம்ப மோசம், திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை குட்டிக்கிட்டே இருக்காங்க, தலைப்பின்னி விடும்போது குட்டுவாங்க, என்னை திட்டுவாங்க, எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. சார், அப்போ அந்த பிச்சைக்கார குழந்தை ஒரு வார்த்தை சொல்கிறதா போட்டிருக்கிறான், உனக்கு திட்டுறதுக்காவது ஒரு அம்மா இருக்கு, எனக்கு திட்டுறதுக்கு கூட ஒரு அம்மா இல்லை. இதை விட ஒரு அந்த உறவு எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு திட்டுறதுக்காவது ஒரு அம்மா இருக்கு, எனக்கு திட்டுறதுக்கு கூட ஒரு அம்மா இல்லை அப்படின்னா. இந்த உறவுகளில் சில சமயம் கடிஞ்சொல் வரும், கொஞ்சம் பொறாமை வரும், சில நேரங்களில் பகைத்து பேசுகிற வார்த்தை வரும். ஆனால் அது இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, சூனியமான ஒரு வாழ்க்கை. அது வாழ்வது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வாழ்க்கை. நீங்க ஞானம் அடைஞ்சு போலாம், ஆதிசங்கரர் போனாரு அப்படிங்கிறோம், கரெக்டு. ஆனால் ஆதிசங்கரர் போனாரே ஒழிய அம்மாவுக்கு கடைசி காலம்ங்கிற போது வந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு ஆதிசங்கரர் வந்து நிற்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படி. இதையெல்லாம் நம்ம மனதில் உள்வாங்கி பார்க்கணும். ஞானம் அடைவதற்கு தனியாக போகிறது தவறு கிடையாது, அது வேற நிலைமை. ஆனால் இந்த சராசரி வாழ்க்கை வாழற போது, சரி இப்படி எடுத்துக்கோமே, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அவர் சொன்ன மாதிரி டிஎஸ்சி ப்ரொமோட்டர்ஸில் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒத்த ஆளாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா வீடு வீடாக இருக்கும். நாமளே சமைச்சுக்கணும், நாமளே சாப்பிட்டுக்கணும், நாமளே தூங்கிக்கணும், நாமளே தாப்பா போட்டுக்கணும், எவ்வளோ பெரிய கஷ்டம் சார். திருமணமாகி மனைவி வெளியூர் போயிருக்கும் போது இந்த ஆம்பளைங்களுக்கு மொதல் 2 நாள் ஜாலியாக இருக்கும். அது ஏன் என்னன்னா என்ன கேட்காதீங்க, அது ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு காரணம். மொதல் 2 நாள் ஜாலியாக இருக்கும். 3ஆவது நாளைக்கு அப்புறம் பால் காய்ச்சறது, பால் பாத்திரத்தை கழுவுறது, இந்த காலிங் பெல் அடிக்கிறவனுக்கு பதில் சொல்றது, தண்ணி வந்த உடனே வாங்கி வைக்கிறது, இப்படி 100 விஷயம் வந்த உடனே இதுக்கு அந்த சனியை வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படிம்பானே ஒழிய, ஒரு வினாடி யோசிச்சு பார்ப்பான், அது இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சார், சில கஷ்டங்கள் வாழ்க்கையில் உண்டு, ஆனால் அதுக்காக உறவில்லாத ஒரு வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என்கிட்ட 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ என்னப்பா 50 லட்சம் இருக்குன்னு சொன்னேன், கற்பனை தானே, எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இல்லை என்ன கெட்டு போச்சு, நிஜமாவே கற்பனை தான். என்கிட்ட 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேங்க்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார், நமக்கு வயசாகி போச்சுன்னா நமக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உதவி வேணும் சார். இப்போ என்னதான் ஆப் வந்துட்டா கூட எனக்கு 1 லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு எனக்கு வேண்டிய மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வரணும் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனியாக ஒரு ஆள் கிடக்கிறான், அவனுக்கு வாங்கி கொடுக்க யாருமே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? எனவே பணம் என்பது பாதுகாப்பு, சொத்து என்பது பாதுகாப்பு, சொத்து சுகம் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் எது அத்தியாவசியமானது என்ற ஒரு கேள்வியை கேட்டால் சொத்தும் சுகமும் அவசியம், ஆனால் சொந்த பந்தம் தான் அத்தியாவசியம்.
அது இல்லாத வாழ்க்கை இந்த சொத்து சுகத்தை வைத்து சார் என்ன சார், நான் பெரிய மனுஷனான்னு ஆசைப்பட்டா கூட சார், நான் பெரிய மனுஷனானேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் எனக்கு வேணாமா? அப்படி 10 பேர் இல்லைன்னு நான் பெரிய மனுஷன் போய் யார்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. அதனால உறவுகள், சொந்த பந்தங்கள், அந்த சொந்த பந்தங்களோடு கூடிய சொத்து சுகத்துக்கு வேணா மரியாதை உண்டு. சொந்த பந்தங்கள் அற்ற சொத்து சுகம் அர்த்தம் இல்லாததா போயிடும். இதை மனதில் வைத்துக் கொண்டு சொத்து சுகம் தேவை, அது அவசியம். ஆனால் சொந்த பந்தங்கள் தான் ஆனந்த வாழ்வுக்கு அத்தியாவசியம். நன்றி, வணக்கம்.